வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் பேசிக்காக கற்றுக்க வேண்டிய ஒரு 100 வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 30 வேர்ட்ஸ் மாத்திரம் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அடுத்த 30 வேர்ட்ஸை பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் இருக்குது, மறக்காமல் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்தவங்க அண்ட் இந்த டைமில் இப்போ இந்த செகண்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒருக்கா ரீகால் பண்ணுங்கள். நீங்கள் எழுதி வச்ச நோட்டில் கூட அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்? சேனலில் இருக்கிற வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சரளமாக எல்லார்கிட்டேயும் பதில் சொல்லணும், ரொம்ப சரளமாக இங்கிலீஷில் உரையாடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வரப்போகிற கான்டென்ட்ஸ் எல்லாமே உங்களோட இங்கிலீஷ் ஜேர்னியை ரொம்பவே ஈஸியானதாக மாற்ற போகுது. இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறவங்க, ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கிற நம்மளுக்கு வார்த்தைகள் நிறைய தெரியல அப்படின்ட்டு இருக்கிற எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய 100 வேர்ட்ஸில் 31ஆவதுல இருந்து 60ஆவது வேர்ட்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஃப்ரென்ஸ், வித்தியாசம். வித்தியாசம்னா ஒரு பொருள் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ரெண்டு பொருட்களுக்குள்ள என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறது. ஆன்செஸ்டர், முன்னோர்கள். நம்ம வீட்டில் இருக்கிற 2-3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற அல்ல அதுக்கு மேற்பட்ட தலைமுறைகளுக்கு முன்னாடி இருக்கிற தாத்தா பாட்டி அந்த தலைமுறையினர்களை முன்னோர்கள் சொல்லுவோம். இன்டென்ஷனல், உள்நோக்கம். நான் இதை நினச்சிக்கிட்டு தான் ஒரு செயல் பண்ணுறேன் அப்படின்னா அதை இன்டென்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். ஹேபிட், பழக்க வழக்கங்கள். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் நான் ரொட்டீனாக இதை நான் பண்ணுவேன், இதுதான் என்னுடைய பழக்கம்னு சொல்கிறது ஹேபிட். ஹைட் அப்படின்னா மறைக்கிறது. நான் ஒரு விஷயத்த சொல்லாமல் மறைக்கிறேன், இல்லை ஒரு பொருளை எங்கேயாவது மறைச்சி வைக்கிறேன், இல்லை நானே எங்கேயாவது போய் மறைச்சிக்கிறேன், அல்லது வேறு ஒரு பொருள் அதுவே மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஹைட் அப்படிங்கிற வேர்டை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்த வேர்டு சின்சியர். ரொம்ப ரொம்ப நேர்மையான, உண்மைக்கு முற்றிலுமாக அப்படின்னு அர்த்தம். நான் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கேன், அவங்களுக்காக நான் ரொம்ப நேர்மையாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் சின்சியர் அப்படின்னு சொல்லலாம். பொலைட் அப்படின்னா ரொம்ப வாய்ஸை ரேஸ் பண்ணி பேசாமல், அல்லது ரொம்ப திமிரு காட்டாமல், அல்லது ரொம்ப ஆட்டிடியூட் காட்டாமல், ரொம்ப பவ்யமாக நடந்துக்கிறது மரியாதையானன்னு சொல்லலாம். இம்பொலைட், பொலைட்டோட அப்படியே ஆப்போசிட். ரொம்ப வாய்ஸ் உயர்த்தி பேசுகிறது, கத்தி பேசுகிறது, திமிராக பேசுகிறது, இல்லது மரியாதையே இல்லாமல் நடந்துக்கிறதுன்னு சொல்லலாம். ஜெனரஸ், பெருந்தன்மை. என்கிட்ட இருக்குது, இல்லை அதை தாண்டி எனக்கு என்ன தோணுதோ நான் செய்வேன், என்னால் என்ன முடியுதோ நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது பெருந்தன்மை. அது ஜெனரஸ் சொல்லலாம். ஸ்டிங்கி அப்படின்னா கஞ்சம். கஞ்சம்ங்கிறது அகெயின் ஒரு பணம் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. ஒரு நிறைய தாராளமாக நோட் புக்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல கம்மியாக யூஸ் பண்ணுறது, சமையலில் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையுமே அதனுடைய யூசேஜை ரொம்ப கம்மியாக செலவு பண்ணுறது நம்ம ஸ்டிங்கின்னு சொல்லலாம், கஞ்சம். அடுத்த வேர்ட் டிஃபிகல்ட், கடினமான, ஹார்ட் அப்படின்னும் சொல்லலாம். கடினமான அப்படிங்கிறது நம்ம செய்கிற செயல்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குனாலும் கடினமான சொல்லலாம். அல்லது நம்ம வெயிட் தூக்குறோம் இல்லையா, அது ரொம்ப கடினமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது தூக்குறதுக்கு அப்படின்னாலும் டிஃபிகல்ட் அப்படிங்கிற வேர்ட் பயன்படுத்தலாம். ஆக்சசிபிள், எல்லாருக்கும் பயன்பாட்டுக்கு தகுந்ததாக இருக்குது. நான் போகிறேன், ஒரு இமெயில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அந்த இமெயிலோட பாஸ்வேர்டு எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. ஸோ அந்த இமெயில் எல்லாருக்குமே ஆக்சசிபிளாக இருக்குது, ஈஸியாக அதை போய் நம்மளால் அணுக முடியுது, அதை தான் ஆக்சசிபிள்னு சொல்லுவோம். இன்ஜூரியஸ்னால் காயம், எதனோ நடந்து போயிட்டுருக்கிறப்ப கீழே விழுகிறோம் அல்லது ஆக்சிடெண்ட்டில் ஒரு காயம் ஏற்படுது, அதெல்லாம் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளெக்சிபிள், கம்ஃபர்டபுள் மாதிரி. ஃப்ளெக்சிபிள்னால் ரொம்ப நமக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லலாம், ரொம்ப ரொம்ப வசதியான அப்படிங்கிற அர்த்தம். டெலிஷியஸ், சாப்பாடு சம்மந்தப்பட்டமான ஒரு வார்த்தை. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ருசியான, ரொம்ப பிடிச்ச, ரொம்ப 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 நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற சாப்பாடுங்களுக்கு நம்ம டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரொனன்சியேஷன் நல்லா கேளுங்க, டெலிஷியஸ் கிடையாது, டெலிஷியஸ். ஓகே, டெலிஷியஸ். அடுத்த வேர்ட் இனிஷியேட். நம்ம வீட்டில் ஒருத்தவங்க கூட சண்டை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க நம்ம வீட்டுக்கு யதார்த்தமாக வந்திருக்காங்க, நம்ம வீட்டில் யாருமே பேசலை, இப்படின்னு தான் நல்லா இருக்காது.
நான் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன் முதல்ல, அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிடுவாங்க. ஸோ ஒரு செயலை நம்ம முன்னெடுத்து நடத்துகிறோம் இல்லையா, நான் அதை ஆரம்பித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இனிஷியேட்டுன்னு சொல்லுவோம். பிகின் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது, ஒரு ரேஸ் இருக்குது அதை ஆரம்பிக்கிறது, அல்லது ஒரு எக்ஸாம் ஆரம்பிக்கிறது. ஸோ அது எல்லாமே தொடங்குறது. அக்னாலேஜ், இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த விஷயம் உங்களை சேர்ந்துருச்சு, உங்களுக்கு அந்த விஷயம் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு உறுதியளிக்கிறீங்க. இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாமே சில போஸ்ட் எல்லாமே பண்ணுறப்ப அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் சொல்லுவோம். ஸோ எனக்கு அது வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு நமக்கு லெட்டர் எழுதுனவங்களுக்கு தெரிவிக்கிறது, அதே தான் அக்னாலஜ். ஆமாங்க, நீங்கள் சொன்ன செய்தி எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான். இனாமஸ், ரொம்ப 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 பெரிய ஒரு ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அது பிக் பில்டிங் அப்படின்னு சொல்லாமல், இல்லை பிக்கெஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லாமல் இனாமஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கிரைப்னா விவரிக்கிறது. நம்ம வீட்டில் ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளை பற்றி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், அதோட ஹைட் இவ்வளோ, அதோட வெயிட் இவ்வளோ, அது இந்த கலரில் இருக்குது, அதில் இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது, இது எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் நம்ம டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேபிளை பற்றி அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்த வார்த்தை பிரேவ், ரொம்ப தைரியமான. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு தோன்றதை மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப தயங்காமல் சங்கடப்படாமல் நமக்கு தோணுது செய்கிறது பிரேவ், தைரியம். டெலிகேட் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது, ரொம்ப மென்மையான அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் மெல்ட் சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தொட்டிங்கனாலே எப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதுதான். கான்ஃப்ளிக்ட்னா சண்டை, ரெண்டு பேத்துக்குள்ளே வந்து ஒரு பெரிய வாய் தகராறு இருக்குது, இல்லது அடிதடி தகராறு இருக்குது அப்படின்னா அதை நம்ம கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்கிவ்னா மன்னிக்கிறது, ஒருத்தவங்களுக்கும் எனக்கும் சண்டை, அவங்க மேலே தான் தப்பு இருக்குது, அப்போ வந்து என்கிட்ட சாரி சொல்கிறாங்க, சாரி சொல்கிறப்போ நான் வந்து ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மன்னிச்சிடுறேன், அப்போது நான் ஃபர்கிவ் பண்ணுறேன் அவங்கள. கன்ஃபியூஸ் அப்படின்னா குழப்பம், இது பண்ணலாமா அது பண்ணலாமா, அது வேணாமா இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே மாறுபட்ட கருத்துக்கள் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும், அதை நம்ம கன்ஃபியூஸ்ன்னு சொல்லுவோம், குழப்பம். அடுத்த வேர்ட் ரெகக்னைஸ், நம்ம செய்கிற ஒரு செயல் இவங்க தான் செஞ்சாங்க, அது இவ்வளோ நல்லா வந்திருக்கு, இவங்களுக்கு அந்த பாராட்டு போயே ஆகணும், இந்த செயலுக்கான அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மோரோவர் இந்த வேர்டு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் தான் இருக்கும், நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் இருக்காது. ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறது, உன் பர்த்டே எனக்கு ஞாபகம் இருக்குது, உன்னோட வெட்டிங் டே எனக்கு ஞாபகம் இருக்குது, உன்னோட ஆனிவர்சரி எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறது ரிமெம்பர் அப்படிங்கிற வேர்ட் பயன்படுத்தி சொல்லலாம். ரெட்யூஸ் பண்ணுறதுனா குறைக்கிறது, நம்ம சாப்பாடை குறைக்கிறதுனா ரெட்யூஸு, நம்ம லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம், அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னா அதனுடைய வெயிட்டை கம்மி பண்ணுறது, அதுவும் ரெட்யூஸ். சஜஸ்ட் அப்படின்னா யோசனை சொல்கிறது ஒருத்தவங்களுக்கு, நான் உனக்கு இந்த ஐடியா சொல்கிறேன் அந்த ஐடியா சொல்கிறேன், நீ இதை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு நம்மளுடைய யோசனையை மற்றவங்களுக்கு சொல்கிறது தான் சஜஷன் அல்லது சஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ட்ரெடிஷ்னல் அப்படின்னா பாரம்பரியமான, ரொம்ப தலைமுறைகளாக நம்ம வீட்டில் அல்லது நம்ம சமூகத்தில் இந்தந்த விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம பாரம்பரியமான அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தவங்க, ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய 100 வார்த்தைகளில் 60 வேர்ட்ஸ் இன்றைக்கி வரையும் இந்த வீடியோவில் கற்றுட்ருக்குறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த 40 வார்த்தைகளை நம்ம கற்றுக்கலாம். நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி படித்த எல்லா வார்த்தைகளையுமே திரும்ப ரீகால் பண்ணுங்கள். ஒரு 4-5 வேர்ட்ஸ் இருக்கிற ஒரு பெரிய சென்டென்சஸை நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஒரு குட்டி குட்டி வேர்ட்ஸாக இங்கிலீஷில் பேசினா தான் முடியும். நீங்கள் கற்றுக்கிட்ட வார்த்தைகள் எல்லாத்தையுமே அன்றாட வாழ்க்கையில் சூழ்நிலை தகுந்த மாதிரி அந்தந்த வார்த்தைகளை தயவு செய்து பயன்படுத்தி பழகுங்க. அப்போ தான் உங்களால் நிறைய பெரிய இங்கிலீஷ் வாக்கியங்களை உருவாக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் மீது இருக்கிற 40 வார்த்தைகளை கற்றுக்கலாம். உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.